தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணி சார், இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? இதில் தாவேக்கா வந்து இபிஎஸ் மேலே மென்மை போக்கில் இருக்கிறாங்க, அதனுடைய வெளிப்பாடா இது? இல்லை, அதாவது வெளியே வந்து ஊடகங்களில் வந்திருக்கிற செய்தியை பார்த்தா இப்போ வந்து பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்தது தான் வந்திருக்கு. அப்போ ஜேசிடி பிரபாகர் அறிவித்ததன் மீது மற்றவர்களுடைய கருத்து என்பது அடுத்தடுத்து தான் வரும்னீங்க. இது தன்னை முகத்தை காப்பாற்றி கொள்ள தனக்கு வந்த சிக்கல்னு பேரவைத் தலைவர் புரிஞ்சிட்டார். இதில் எல்லோரும் தப்பிச்சிருவாங்க, தன்னை சிக்கலில் மாட்டிட்டோம் என்பதை அவர் நல்லா புரிஞ்சு அது தப்பிக்கணும்னு மறுபடியும் தடுக்கி விழுந்திருக்கிறார் என்பது தான். சார், இதில் அவர் என்ன சார் பண்ணுவார்? அவருடைய கடமை என்ன? ஒரு அவையில் இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள், நான் இங்கே தொடரல, நான் ராஜினாமா கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது அதை வாங்குறது தானே அவருடைய ரோல். அதை தானே செஞ்சார் அவர். தகுதி நீக்கம் செய்ய சொல்லி 25 பேர் மீது கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டலில் கட்சியின் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் என்ன அக்செப்ட் பண்ணுறது? மனு வாங்கி தானே வைக்கணும். இல்லைங்க சார், நான் ஒரே ஒரு சந்தேகம் தான். எனக்கு கேட்குறது என்னென்னா, நான் 4 எம்எல்ஏ இல்லைங்க, தகுதி நீக்கத்தை செயல்படுத்தலன்னு சொல்லுங்க. இல்ல, அது அடுத்த புள்ளி. இல்ல, அது அடுத்த புள்ளி. அவர் அடுத்த புள்ளி. ஃபர்ஸ்ட் புள்ளி, எம்எல்ஏக்கள் நாங்க தொடரல, இங்க நாங்க இந்த ரெட்டலை சின்னத்துல இல்ல. நீங்க இந்த 4 பேருக்கு போறீங்க. ஆமா, நான் மறுபடியும் இங்க தொடங்குறேன். இவர் பேரவைத் தலைவர் வந்து ஒரு தகுதி நீக்கத்திற்கான நோட்டீஸ் கொடுத்திருக்கும் பொழுது அதிகாரபூர்வமான தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மூலம் அந்த பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட கொறடா மூலம் கொடுத்திருக்கும் பொழுது அதில் ஒரு 4 பேருக்கு ராஜினாமாவை அதில் முடிவே எடுக்கிறதுக்கு முன்னால் வாங்குவது என்பதும் அதை ஏற்றுக்கொண்டது என்பதும் பிழை. இதுதான் அன்றைக்கே என்பவரையும் சொன்னார். புரியுதுங்களா? இந்த பிழையில் நம்ம மாட்டிக்கிட்டதிலிருந்து சரி உங்களை 21 பேரை ஏற்றுக்கிடுறேன் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அந்த 4 பேர் மேலே விசாரணை தொடரும் என்பது போல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதுங்கிற வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். விசாரணை நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது, நடவடிக்கை தொடங்க தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? அதாவது விசாரணை தான் நடவடிக்கை சொன்னேன்னு சொல்லிடலாம் நாளைக்கு. அப்போ விசாரணை ஆரம்பிப்பார். அதன் மூலம் ஒரு மென்மையாக காட்டிக்கொள்கிறாரே தவிர உண்மையில் இது முன்னாடியே ஒரு சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்க சார். 4 பேருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள். அந்த 2 தரப்பில் கொடுத்த அந்த மனுக்கள் மீதான விஷயம் எந்த ஸ்டாண்டில் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது சபாநாயகர் என்ன சொன்னார்னா, அது பரிசீலனை இருக்குது, சபாநாயகருக்கு நீங்கள் கால வரம்பு நிர்ணயிக்க முடியாது, நாங்கள் ஆய்வுக்குட்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்னு தானே சொன்னார். அப்போ ஆய்வுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எப்படி சபாநாயகர் மாட்டுவாருன்னு சொல்ல முடியும் நம்மளால்? ஆய்வுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் 4 பேர் ராஜினாமா மட்டும் வாங்கினீங்க. அது விருப்பப்பட்டு அவங்க கையெழுத்துப்பட விருப்பப்பட்டு 1000 சொல்லலாம், நீ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் கொடுத்தாங்க வச்சுருக்கேன், அதையும் ஆய்வுக்கு வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதையே அடிப்படையே ஆய்வுக்கு வைப்பேன். புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதையும் ஆய்வுக்கு வைக்கணும். ஏற்றுக்கொண்டேங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு அன்றைக்கே, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா அவங்க ஆட்சி மாடியில் போய் இன்னொரு கட்சியில் சேர முடியாது. சரிதானா? அப்போ எவர் மாட்டிக்கொண்டார், பச்சையாக சொல்ல போனால் சட்ட ரீதியாக நீதிமன்றத்திற்கு நாளை போகும்பொழுது இதில் மாட்டிக்கொள்வோம், மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கலாம் என்ற நினப்பில் என்ன 21 பேர் மேலே நீங்கள் கொடுத்த மாதிரியே. ஏன்னா அதில் முதல்ல சிவி சண்முகம் சொல்லும் பொழுதே சொல்வார், கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சி வெளியில் உள்ளது வேறு, சட்டமன்ற கட்சி வேறு. அழகாக பிரித்து இந்த வார்த்தையை சொன்னார். அப்போ சட்டமன்ற கட்சியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து 25 பேரும், நமக்கு தான் 32 வந்தால் நம்ம மொத்தமாக போயிடலாம் தான் நினச்சாங்க. முதல்ல 25 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கொறடாவாக தீர்மானிக்கிறோன்னு இவங்களாவே இந்த பெரும்பான்மை சேர்ந்துக்கிட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்கல்ல ஒரு அதிகாரபூர்வமான கட்சியில் முழுமையாக, அது மாதிரி இதை நினச்சிட்டாங்க. அது தப்பு பண்ணிட்டாங்க. யார்? வேலுமணி, இப்போ சிவி சண்முகம் எல்லாம். அதற்கு பிறகு உண்மையில் வெளியே உள்ள கட்சி அப்படியே தான் இருக்குது, அதுக்கு போயிச்சா அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இந்த கோஷ்டி பூரா சொன்னாங்க. அப்போது அவர் தான் நியமிக்கணும் கொறடாவை, அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு நியமிச்சிட்டார். அப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதனால் கொண்டு போய் கொடுக்குறாரு, 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்யுங்கள். இது அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணைய முறைப்படி விதிகள் படி என அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளரின் மூலமாக போடப்பட்ட ஒரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு கொறடா அவர் கொடுத்தது. அவ்வளவும் லீகல், அதிகாரபூர்வமானது. சரிதானா? அந்த
ஒழுங்கு நடவடிக்கை இது தகுதி நீக்கம் செய்தல் என்பதை நான் ஆய்வுக்கு வச்சுருக்கேன்னு வேணால் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் காலக்கெடுக்க கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லலாம். பேரவைத் தலைவர் இல்லைன்னு சொல்லலாம். பரிசீலனை இருக்குன்னு முடிச்சிருந்துருக்கணும். பரிசீலனையில் இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ண தப்பு. பரிசீலனையில் இருக்கும் பொழுது 4 பேர் கொண்டு வந்து ராஜினாமா கொடுக்குறான். அதில் இந்த 25க்குள்ளே உள்ள 4 பேர் தானே வெளியே உள்ளவனா? அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் உள்ளே உள்ளவங்க தானே, 22 உள்ளவங்க இல்லை. அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன அவசரப்பட்டதற்கு அது வந்து அனுபவ குறைவிலிருந்து நாம் வந்து பேரவைத் தலைவர்கிட்ட பார்க்கலாம். அதே சமயம் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 22 பேரிலிருந்து ஒரு விஜயபாஸ்கரை நாங்கள் கொடாவை நிப்பாட்டினோன்னு சொன்னவங்க. அந்த விஜயபாஸ்கர் மூலமாக அவங்களும் இந்த 22 பேரையும் வந்து நடவடிக்கை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு கவுண்டர் கொடுக்குறாங்களாம். கொடுப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அடிப்படையும் இல்லை. அவங்களும் சும்னாச்சி நீ கொடுத்தா நாங்கள் கொடுப்பேங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு எடப்பாடியார் வீட்டில் வேலுமணி எல்லாருடனும் 2ஐயும் நாங்கள் திரும்ப பெறுகிறோன்னு போய் அகிரிகிருஷ்ணமூர்த்தி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கரும் போய் திரும்ப பெற்றாங்களா? சரி, திரும்ப பெற்றாச்சு. திரும்ப பெற்ற பிறகு அந்த 21 பேர் மேலே தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை. அது காரணம் கட்சியிலிருந்து வந்திருக்கு, சட்டமன்ற கட்சி இல்லை, கட்சியிலிருந்து வந்திருக்கு இல்லையா? சரி. ஆனால் அவர்கள் ஆய்வில் வைத்திருக்கும் பொழுதே 4 பேருக்கு கொடுத்த ஏற்றுக்கொண்ட உங்கள் கதை என்னன்னு பேரவைத் தலைவரை பார்த்து தான் இந்த கேள்வி நாளை நீதிமன்றம் கேட்கும், நாடு கேட்கும். என்ற அளவுக்கு அது ஒரு சிக்கல் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு வேண்டுமானால் நான் வந்து தொடர போகிறேன் அவங்க மேலே விசாரணை அப்படின்னு சொல்வது என்பது கொண்டு வந்து எல்லார் முன்னாலேயும் அவங்க வெளியே உள்ளவங்க சட்டமன்றத்தில் இல்லைல்ல அவங்கள கொண்டாந்து அந்த இவர் பிஹெச் பாண்டியன் நிப்பாட்டுவார்ல ஆனந்தோட பாலசுப்ரமணியத்தை அதுமாரி கூண்டில் நிப்பாட்டி விசாரிக்க போகிறாரா? இல்லை, அதில் பொன்னுல்சன் சார் சொன்ன ஒரு புள்ளி இருக்கு இல்லையா சார், அதில் இந்த இடத்துல சபாநாயகர் தன்னை தற்காத்துக்கொள்ள அல்லது தான் ஒரு இடத்துல சரிக்கிட்டோம் அப்படின்றத மறைக்கிறதுக்காக செஞ்சுருக்கலாம். ஆனால் பின்னாடி இந்த கேஸ் டீட்டெயில்டாக ஆய்வு செய்கிறப்போ இது ஒரு பெரிய விவாதமாக மாறுறப்போ தாவேகாவுக்கு சிக்கல் வரும் இல்லையா? அவங்க தானே பார்கெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற புள்ளி வரும். அது அப்புறம் தாவேகா மேலே அது குதிரை பேரமா யானை பேரமா விவாதம். அப்புறம் நான் அதுக்கு முன்னாலேயே லீகலாகவே பிரச்சனைக்கு வரேன். இன்னைக்கு அவர் சொன்ன அறிவிப்பில் இதை நான் தப்பாக சொல்லிட்டேன் அல்லது தப்பாக போட்டாங்கன்னு நாளைக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அந்த 21 பேர் மேலே கிடையாது, ஆனால் 25 பேரும் ஆதரவு கொடுத்தது செல்லுங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அதில் மாட்டிக்கிறாரு. மறுபடியும் தப்பிக்கணும்னு நினச்சி வெளியே வரக்கூடிய பேரவைத் தலைவர் அந்த வார்த்தையில் மாட்டிக்கிறாரு. ஏன்னா ஒன்று செல்லும், இல்லை செல்லாது, 2ல் 1 தான். அப்போ நீங்கள் தகுதி நீக்கம் செய்வது என்று கொடுத்தது சட்டபூர்வமானது என்றால், தகுதி நீக்கம் வேண்டாம் என்று அவர்கள் சொல்லும் பொழுதும் சட்டபூர்வமானது என்று அதை ஏற்றுக்கொண்டால், இருங்க 4 பேர் மேலே நீங்கள் எப்படி வந்து தகுதி நீக்கம் நாங்கள் கொடுத்துருக்கும் பொழுது ராஜினாமா செய்வாங்க என்று கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதனுடைய அடிப்படை என்ன? ஆதரவு கொடுத்த கதை தான். ஆதரவு கொடுத்த கதை 4 பேருக்கு இருந்தாங்கன்னா 25 பேர். அவர் ரொம்ப கிளியரா சொல்றாருல்ல சபாநாயகர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த பட்டியலை சொன்னாரு, இவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற இடத்துல அப்படிதான் இந்த 21 பேரை வாசிக்கிறாரு. ஆனா இந்த 4 பேரை அவர் மன்னிக்கல. அப்போ பால்லேருந்து இபிஎஸ் கையில் இருக்குது, அது என் கையில் வரும்பொழுது இவங்களை மன்னிக்காத காரணத்தினால் இவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்படுது அப்படின்னு தானே சொல்றாரு அவர். ஆமாம், இது வந்து எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பதில் கொடுத்த மாதிரி இருக்கலாம். ஆனால் 25 பேரும் ஆதரவு கொடுத்தது செல்லும் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை. 13ஆம் தேதி இதுதான் சிக்கல். 13ஆம் தேதி நடந்த நிகழ்வை சொல்லும் பொழுது 25 பேரும் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது செல்லும்ட்டார். ஒன்று செல்லுன்னு சொல்லணும், இல்லை செல்லாது சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். அதில் அவங்க மேலே எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன், 21 பேர் மீது வாபஸ் வாங்கியதையும் ஏற்றுக்கொள்கிறேன், 4 பேர் மீது அவர் கொடுத்ததனால் நடவடிக்கை தொடரும் என்று ஒப்புக்கொள்பவர் செல்லும் சொல்ல முடியாதுல்ல. புரியுதுங்களா? அப்போ அதுவும் கூட நாளைக்கு பிரச்சனை ஆகும் நீதிமன்றத்தில். இது எல்லாமே என்னன்னு சொன்னால், ஆமாம் எங்களுக்கு அனுபவம் இல்லை தான் அப்படின்னு சொல்லுவார்ல தவிக தலைவர், அந்த பாணியில் அனுபவம் இல்லாமல் நடந்திருக்கிற விஷயங்கள் நேரடியாக பேசி தவிக தலைமை அதிமுக தலைமையுடன் பேசி கன்வின்ஸ் பண்ணி என்ன நீதிமன்றத்திற்கு போகாமல் பண்ணினா அவர்களுக்கு நல்லது. இல்லாவிட்டால் இது நீதிமன்றத்தில் கண்டிப்பாக
கவனத்தில் எடுத்துக்கொள்ளத்தான் படும். பேரவைத் தலைவருடைய நடவடிக்கை என்பதில் இந்த சிக்கல் இருக்குது, இதற்கு பதில் இல்லை. இப்போ இதில் அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு டாட் உருவாகிருக்குது. ஆமாம், அதிமுக இதில் கண்டிப்பாக எப்படி எடுத்தானே அவங்க பின்னி வாங்க உங்களுக்கு மாட்டாங்க. கடைசி வர பேரவைத் தலைவருக்கு கெடு கிடையாது, நாள் கெடு கிடையாது. எத்தனை ஆண்டு காலம்னாலும் நாங்கள் வந்து நீட்டலாம், பதில் சொல்வதற்கு பரிசீலனை முடிவை என்று சொல்லக்கூடியவர். அதே போல் இந்த 5 ஆண்டுகளும் என்ன அதிமுக தலைமையும் இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு உங்களை கேள்வி கேட்கலாம் இருக்கா? அப்போ அவர்களும் தான் அந்த கெடு பதிலுக்கு வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு கிடுக்கிப்பிடி வந்து தாவேக்கா அதிமுகவுக்கு எதிராக போச்சுன்னா இது ஒரு டூலா பயன்படும். கிடுக்கிப்பிடி ஒரு கடிவாளத்தை கொடுத்துருக்கிறாரு நிச்சயமா சபாநாயகர். ஆமாம், அந்த வார்த்தைகள் வந்து அவர் செய்தது பிழையாக கவனிக்கணும். அதை அவர் கவனித்து மறுபடியும் சரி செய்ய முயற்சி எடுக்கலாம். இல்லைன்னா அடுத்த கட்டம், நீங்கள் இப்போ பொன்விசல்கிட்ட கேட்டவர் சொன்னார், அது மாதிரி அடுத்த கட்டமான பேரங்கிறதுக்கு போவோம். நீங்கள் பேரம்பேத்தி கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னா இங்கே அடிப்படையிலேயே வந்து கருவிலேயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். கருவிலை தீர்ப்பதாக முடித்து நினைத்து கொண்டு சால்வ் பண்ண முடியுமா? முடியும். ஒரு ஹோல்டு கிடைச்சிச்சு இல்லைங்க சார், அதிமுகவுக்கு தாவேக்காவை கட்டுப்படுத்த ஒரு ஹோல்டு கிடைச்சிச்சு. சால்வ் பண்ணதுக்கு ஒரே வழி என்னன்னா, அவங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் தானே இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு போனால் இப்படி நடக்கும்னு சொன்னார். அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், நீங்களும் உங்களுக்கும் திமுக தீய சக்தி, எங்களுக்கும் திமுக தீய சக்தி. அப்படி இருக்கும்பொழுது நாம் இருவரும் அல்லவா சேர்ந்து எதிர்க்க வேண்டும் கேட்டாரா? ஊடகத்தில் தானே கேட்டார். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக எதுவும் கிளப்ப வேண்டாம், ஒரு மாதம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். இது என் தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்தெல்லாம் எப்பவும் அப்படிலாம் பேச மாட்டாங்க சொன்னாரா? அப்போ இது என்னென்னா, இதுதான் சரியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா திமுகவையே எதிர்ப்போங்க, வேணாங்க, இந்த பாருங்கள் நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கேஎன்ஆர் மேலே உள்ள நடவடிக்கை, இந்த பாருங்கள் செந்தில் பாலாஜி மேலே உள்ள நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நம்ம வந்து 2 பேரும் அதோட தான் தீய சக்தி என்ற பேச்சுவார்த்தையில் எப்படி வேலுமணி குழுவுடன் எடப்பாடியார் வீட்டில் போய் பேச்சுவார்த்தை மாதிரி இதை விகேஎஸ் சொன்னாங்க. விகே சசிகலா என்ன சொன்னாங்கன்னா, திமுகவுடன் சேர்ந்து கொண்டு அதிமுக ஆட்சிக்கு வருவது என்ற முயற்சி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவுடன் சேர்வது யார் போய் சேர்ந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸை என்ன தீய சக்தின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலன்னு சொன்னது கூடாது, அதைத்தான் எதிர்க்கணும் என்ற விஷயத்தை வந்து வலியுறுத்தினாங்க. அப்போ விகேஎஸ்ஸினுடைய நிலைப்பாடு என்பது தேர்தலில் என்ன ஆகி போச்சுன்னா, 1 லட்சம் ஓட்டு வர தென் மாவட்டங்களில் வாங்கி ஒரு சில பல தொகுதிகளில் தோற்கடித்து பிஜேபி தான் எங்களை ஏமாற்றிச்சு, அமித்ஷா என்ன இருங்க எல்லாம் உங்களுக்கு தான் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றினார் என்பதற்காக அந்த அமித்ஷா கட்சியினுடைய மாநில தலைவரையே தோற்கடிக்கிறது என்ற அளவுக்கு செய்ய முடிஞ்சிச்சு. ஒரு பலம் காட்டிட்டாங்க. அதனால் அவர்களுடன் இனி வருங்காலத்தில் நாம் வந்து ஒத்துப்போகலாம் என்ற நிலை அனைத்து இந்திய அண்ணா திமுக எடுக்குமானால் என்ன அப்படின்னு செய்திகள் வருதுனால சொல்கிறேன். யார்? தாவேக்காவோட. நான் விகேஎஸ் சொல்கிறேன். அவர் சொல்லக்கூடியது திமுகவை குறிவையுங்க என்று சொல்வது தான் விகேஎஸ்னுடைய ஸ்டாண்டு. அதைத்தான் இவரும் வந்து வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் சொன்னது, மாநிலங்களவை உறுப்பினர். இந்த மாதிரி தாவேக்கா இறங்கி வந்து பேசி அப்படி ஒரு நிலைக்கு வந்துருமானால் இவர்களால் வந்து இந்த பிரச்சனையை இப்படி இந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுமான, இது அவுட் ஆஃப் கோர்ட் தானே, இதுவும் அவுட் ஆஃப் கோர்ட் தானே செட்டில்மெண்ட் தானே, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், அவுட் ஆஃப் சட்டவசதி செட்டில்மெண்ட்டாக ரெண்டும் செய்து கொள்ளலாம் என்பது தான் அவர்களுக்குள்ள வாய்ப்பு. அதனால் சிக்கிட்டோங்கிறத அவர் உணரணும். இப்போ சிக்கலை மேலும் உருவாக்குற மாதிரி என்ன 25 பேர் ஆதரவு கொடுத்தது சரி என்று சொன்னதில் மறுபடியும் பிரச்சனையை கிளப்புறாங்க. இதில் சட்டபூர்வ நடவடிக்கை என்ற விஷயத்தில் வாக்கு போட்டிருக்காங்க நிறைய பேர். இடைத்தேர்தலுக்காக ஒரு இதில் 50 போட்டதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இப்போ இந்த நடக்கிற விவாதத்திற்கும் இடைத்தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆணித்தரமாக சொல்லலாம். ஏன்னா இடைத்தேர்தலில் விசில் சார்பாக யார் நின்னாலும் வெற்றி பெற போகிறாங்க. இது ஆளுங்கட்சி எப்பொழுதும் இடைத்தேர்தல் வெற்றி பெறும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இன்னமும் எதற்காக மாற்றத்திற்குன்னு வாக்கு போட்டார்களோ என்ன தாவேக்காக்கு, அந்த போக்கு என்பதெல்லாம் வந்து குறையலை, அப்படியே இருக்குது. அதனால் அது வந்து இடைத்தேர்தலுக்காக அல்ல, அதில் வந்து மாற்றுக்கிற இதே இல்லை. அதனால் சட்ட ரீதியான அணுகுமுறை என்பதில் என்ன இப்படி வந்து ஒரு பேரவைத் தலைவருடைய இந்த பக்கமாக அந்த பக்கமாக என்பதில் வந்திருக்கக்கூடிய அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம்லாம் வந்து சமரசம் பண்ண முடியாது.
அப்படி செய்தது என்பதில் பதில் சொல்ல வேண்டிய கட்டம் வரும். அதை தீர்க்க முடியும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையும் தாவேகா தலைமையும் உட்கார்ந்து பேசி, நமக்குள் எப்படி வேலுமணி கோஷ்டி என்ன உட்கார்ந்து பேசி தீர்த்தாங்களோ அது மாதிரி தீர்த்து கொள்வது ஒன்று தான் தீர்வே தவிர, நீதிமன்றம் போனால் இது நிச்சயமாக ஒரு தலைக்கு மேலே நிற்கக்கூடிய கத்தி தான். ஏன்னா இது அடுத்த கட்டமாக இழுத்து கொண்டு போகலாம் பேரம் என்ற விவாதத்துக்கு.